வஞ்சிக்கப்படாமல் இருங்கள். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். மார்க் 13:5. எச்சரிக்கைகள், ஆசியுரைகள், அறிவுரைகள் நாம் நேர்த்தியான பாதையில் பயணிக்க உதவுபவை. கடவுள் தம் மக்களை கைவிடாதவர், அவர்களை எச்சரிக்கின்றவர். எதிர்த்து வரும் தீமைகளிலிருந்தும் விழுந்து விடுவதற்கு ஏதுவான ஏமாற்றுத்தனங்களிலிருந்தும் காத்துக்கொள்வது மட்டுமல்ல, ஆண்டவரை நம்புவோரை ஆலோசனை தந்து நடத்துபவர். இயேசுவின் இறுதிக்கால திருப்பணிகள் எருசலேமை மையம் கொண்டே இருந்தன. சீடர்கள் ஒரு நாள் எருசலேம் ஆலயத்தின் சிறப்பை மிக பெருமையுடன் இயேசுவிடம் சுட்டிக்காட்டிய போது அவர் பதிலாக ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு இடிக்கப்பட்டு விடும் என்று குறிப்பிடுகின்றார். இயேசுவின் பதிலை கேட்டு ஆச்சரியப்பட்ட சீடர்கள் இவைகள் சம்பவிக்கும் காலத்தை அவரிடம் வினவிய போது வஞ்சிக்கப்படாமல் எச்சரிக்கையாயிருங்கள் என்கின்றார். ஏனெனில் இறுதி காலம் கொடுமையாகவே இருக்கும். பலர் வஞ்சிக்கப்படுவார்கள். நானே கிறிஸ்து என்று சொல்லி ஏமாற்றுபவர்கள் பலர் வருவார்கள். அசாதாரணமான நிகழ்வுகள் நிகழும் தோறும் யுத்தம் வரும். மக்களுக்கு எதிராய் மக்கள் எழும்புவர். நாடுகளுக்கு எதிராய் நாடுகள் எழும்பும். பஞ்சம், கலகம், பூமி எதிர்ச்சி போன்ற பல கொடுமைகள் நிகழும். ஆனாலும் இவைகள் முடிவல்ல, வேதனைகளின் ஆரம்பம். எனவே நீங்கள் நம்பிக்கையிலிருந்து விலகாமலும் ஏமாற்றுத்தனங்களுக்கு பணிந்து விடாமல் இறையாட்சியை எதிர்நோக்கி கவனமாயிருங்கள் என்கின்றார். இயேசுவின் எச்சரிப்பு இன்றும் நமக்கு அறைகூவலாகவே இருக்கின்றன. அசாதாரணமான நிகழ்வுகளாலும் கள்ள போதனைகளாலும் பல தருணங்களில் தடமாற்றம் ஏற்படுவது உண்டு. மனித மேன்மைகளை உயர்த்தி பிடிக்கும் போதனைகளால் மக்கள் சிதறுண்டு போகிறதையும் காண முடிகின்றது. கிறிஸ்துவில் நம் ஐக்கியத்தை உறுதி செய்து சிலுவையை எதிர்நோக்கி நம்பிக்கையோடு ஓட்டத்தை தொடர்வோம். வெற்றியின் கிரீடம் நமதாகட்டும். ஜெபம். அன்பு ஆண்டவரே, நன்மையும் தீமையும் நிறைந்த உலகில் தீமையால் நாங்கள் வஞ்சிக்கப்படாமல் அருளினால் நாங்கள் தூய்மையுடன் வாழ அருள் புரியும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.